வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒரு நாளும் மே 5ஆம் தேதி பதிவினை காண உள்ளோம். ஜேம்ஸ் ஆலன் தொகுத்து வகுத்த அந்த புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலிலிருந்து மே 5ஆம் தேதி பதிவினை காண உள்ளோம். இவர் உதயமூர்த்தி, வஉசி போன்றது தொடர்ந்து படித்த அந்த காலத்தில் படித்த அவர்கள் நூல்களில் இதுவும் ஒன்று. அதிலிருந்து ஒரு தன்முனை குறிப்பாக உதயமூர்த்தி போன்றவர்களால் தொடர்ந்து இவரின் கருத்தாக்கத்தினையும் தமது நூல்களில் பகிர்ந்துள்ளார் என்பதனை கூறி, மே 5ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் என்ன பகிர்ந்துள்ளார் என்பதனை முதலில் தமிழ் மொழியில் காண்போம். நாம் ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் அவர் மே 5ஆம் தேதி பதிவினை அகநிலை என்று கூறலாம். கடந்து உள்ளே செல்லும் கற்பித்தல்களின்படி வாழ உள்ளார்வமிக்க முயற்சியை தவிர உண்மையான வாழ்க்கை இருக்க முடியாது. கடந்து உள்ளே செல்லும் கற்பித்தல்களின்படி வாழ உள்ளார்வமிக்க முயற்சியை தவிர உண்மையான வாழ்க்கை இருக்க முடியாது. ஒரு நல்ல மனிதன் மனித குலத்தின் மலர். மேலும் ஒவ்வொரு நாளும் தூய்மையாகவும் உன்னதமாகவும் தெய்வீகமாகவும் வளர சில தன்னலப்போக்கை கடந்து தெய்வீக உள்ளத்துக்கு தொடர்ந்து நெருங்கி வர வேண்டும். வடிமலர்ச்சி நிலையில் எங்கும் நன்மைக்கு மாற்று இல்லை. ஒரு மனிதனுக்கு அது கிடைக்கும் வரை அவனுக்கு தகுதி உடையது அல்ல, அல்லது தாங்குவது எதுவும் இல்லை. படிமலர்ச்சி நிலை எங்கும் நன்மைக்கு மாற்று இல்லை. ஒரு மனிதனுக்கு அது கிடைக்கும் வரை அவனுக்கு தகுதி உடையது அல்லது தாங்குவது எதுவும் இல்லை. நன்மையை உடமையாக்க ஒரே ஒரு வழி இருக்கிறது. அதாவது நன்மைக்கு எதிரான அனைத்தையும் விட்டு விடுவதே ஆகும். எல்லா கொள்கைகளும் குணங்களும் மதிப்புகளுக்கு மேலானது ஒரு அன்புள்ள தன்னல வேட்டலாகவே உள்ளம் இருக்கிறது என அவர் பதித்த ஆங்கில பதிவினை தமிழாக்கமாக கூறலாம். அவர் பதித்த ஆங்கில பதிவினை முதலில் ஒரு சொல்லில் அக்ரோஸ்டிக் என்று ஆங்கில மொழியில் கூறுவதை, தமிழில் கரந்துரை என்று கூறுவதை, அக்ரோஸ்டிக் என ஆங்கிலத்தில் கூறுவதை, இன்சைட் we can say inside. I need successful in direct experience. Apart from the earnest striving to live out the teachings of God, there can be no true life. A good man is the flower of humanity, and to daily grow purer, nobler, more godlike by overcoming some selfish tendency is to be continually drawing nearer to divine heart. Nowhere in the universe is there any substitute for goodness, and until a man has this, he has nothing worthy or enduring. The possession of goodness, to the possession of goodness, there is only one way, and that is to give up all and everything that is opposed to goodness. That which is above all greeds, beliefs, and opinions is a loving and self-sacrificing, or what he says on May 5th. You can say it in Crossic inside, I need successful direct experience. தமிழ் மொழியில் மே 5ஆம் தேதி அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என அகநிலை என கூறி இந்த மே 5ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்கிறேன்.